வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம ஆஃப்டர்ன்ற வார்த்தையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். பி ஆஃப்டர், நேம் ஆஃப்டர், டே ஆஃப்டர் டே, இயர் ஆஃப்டர் இயர், அதே மாதிரி ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன் ஆஃப்டர் த அதர், இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த ஆஃப்டரை நம்ம ப்ரெபோசிஷனா யூஸ் பண்ணலாம், அட்வர்பா யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவா கூட யூஸ் பண்ணலாம், கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெபோசிஷனா எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரெபோசிஷன் அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் ஒரு நவுன் வரும் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்துப்போம். நைட் டின்னருக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். I'll call you after dinner. I'll call you after dinner. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இப்போ வந்திருக்காரு. He has come here after 2 years. He has come here after 2 years. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா சொல்றது இல்லாம நாம ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் எவ்வளவு சீக்கிரம் நடந்துச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு நடந்துச்சா, சீக்கிரம் நடந்துச்சா, ரொம்ப நாள் கழிச்சு நடந்துச்சா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஷார்ட்லி ஆஃப்டர், சூன் ஆஃப்டர், இம்மீடியட்லி ஆஃப்டர், லாங் ஆஃப்டர், இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். எலெக்ஷன் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே என்னோட எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ கொஞ்ச நாள்லயே, சீக்கிரமே. My examinations will start shortly after the election. My examinations will start shortly after the election. இப்போ ஷார்ட்லி ஆஃப்டர்னு சொல்ற மாதிரியே நம்ம சூன் ஆஃப்டர், இமீடியட்லி ஆஃப்டர், இந்த மாதிரியான ஃப்ரேசஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு நிகழ்ச்சி நடந்து இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொல்றதுக்கு தான். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆனிச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப நாளா இல்லைங்க, கொஞ்சம் சீக்கிரத்திலேயே அவங்க புது வீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நாட் லாங் ஆஃப்டர் தேர் வெயிட்டிங். லாங் ஆஃப்டர் தேர் வெயிட்டிங்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு. ஷார்ட்லி ஆஃப்டர் தான் இந்த இடத்துல நாட் லாங் ஆஃப்டர் தேர் வெயிட்டிங் they bought a new house அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர், சூன் ஆஃப்டர், ஷார்ட்லி ஆஃப்டர், இதை தவிர ஸ்ட்ரைட் ஆஃப்டர் இதுக்கும் அதே அர்த்தம் தான். டின்னர் முடிஞ்ச உடனே நான் பெட்டுக்கு போயிட்டேன், ஸ்ட்ரைட்டா பெட்டுக்கு போயிட்டேன், உடனே பெட்டுக்கு போயிட்டேன், ஸ்ட்ரைட்டா அதுக்கப்புறம் அங்கதான் போனேன், அந்த மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் நாம ஐ வென்ட் டு பெட் ஸ்ட்ரைட் ஆஃப்டர் மை டின்னர். ஐ வென்ட் டு பெட் ஸ்ட்ரைட் ஆஃப்டர் மை டின்னர். இப்போ நாம ப்ரிப்போசிஷன்ங்கிறப்ப ஒரு நவுன் வரும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த நவுன் ஒரு ஜெரண்டாவும் இருக்கலாம். ஸோ விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்ச பிறகு, சைன் பண்ண பிறகு அதை மேனேஜர் கிட்ட கொடுங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அண்ட் சைனிங் தி அப்ளிகேஷன், சப்மிட் இட் டு த மேனேஜர். ஸோ இந்த இடத்துல நாம இது ஒரு கன்ஜங்ஷனா இல்லை, ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரிப்போசிஷனா தான் யூஸ் பண்றோம். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அண்ட் சைனிங் தி அப்ளிகேஷன், சப்மிட் இட் டு த மேனேஜர். இப்போ நாம ஆஃப்டர் அட்வர்பா யூஸ் பண்ண போறோம். ஸோ அட்வர்ப்ன்றப்ப அதை நவுன் எதுவும் ஃபாலோ பண்ணி வராது, அவ்வளவுதான். அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ I'll come next week or the week after. I'll come next week or the week after. The week after அப்படின்றது அடுத்த வாரத்துக்கு அடுத்து வர்ற வாரம். கதைகள்லாம் நம்ம சொல்றப்போ கடைசி அப்படி முடிப்போம். அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? They lived happily ever after. அதே மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் நாள்ல நான் அவங்கள பார்த்தேன், பேசினேன், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த போனும் வரல, இமெயில்ஸோ மெசேஜோ எதுவுமே வரல, எந்த தொடர்பும் இல்லை. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்பவுமே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ நெவர் ஹியர் ஃப்ரம் தெம். ஐ நெவர் ஹியர் ஃப்ரம் தெம் எவர் ஆஃப்டர். ஐ நெவர் ஹியர் ஃப்ரம் தெம் எவர் ஆஃப்டர். இப்போ நாம ஆஃப்டரை கன்ஜங்ஷனா யூஸ் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கன்ஜங்ஷன் அப்படிங்கிறப்போ 2 கிளாஸஸை கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஆஃப்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த விஷயம் பண்ணினதுக்கு அப்புறம் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ அவன் போன பிறகு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆஃப்டர் ஹி ஹேட் லெஃப்ட் ஐ காட் அ ஃபோன் கால். அவன் தன் கதையை சொன்ன பிறகு அவன் மேல எனக்கு ஒரு பரிதாபம் வந்துச்சு. ஆஃப்டர் ஹி டோல்ட் மீ ஹிஸ் ஸ்டோரி ஐ ஃபெல்ட் பிட்டி ஃபார் ஹிம். ஆஃப்டர் ஹி டோல்ட் மீ ஹிஸ் ஸ்டோரி ஐ ஃபெல்ட் பிட்டி ஃபார் ஹிம். இப்ப இதே விஷயத்த நம்ம ஃபுல் கிளாஸா இல்லாம ஆஃப்டர் ஹியரிங் ஹிஸ் ஸ்டோரி ஐ ஃபெல்ட் பிட்டி ஃபார் ஹிம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அப்போ நம்ம ஆஃப்டரை ஹியரிங் த ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஜெரண்ட் ஃபார்முக்கு முன்னாடி ஒரு ப்ரெபோசிஷனா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அதை ஒரு கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணியிருக்கோம். நீ போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் லோன்லியா இருப்பேன். ஆஃப்டர் யூ லீவ் ஐல் பி லோன்லி. ஆஃப்டர் யூ லீவ் ஐல் பி லோன்லி.
இப்போ இதே ஆஃப்டர் நாம வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டைம் சொல்றதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம இப்போ வந்து 6:30 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 6:30 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி 6:10 அப்படின்னா 10:06 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே இடத்துல பாஸ்ட்ன்ற வார்த்தைக்கு பதிலா நம்ம ஆஃப்டர்ங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம். இட்ஸ் 10:06 அப்படின்னு சொன்னோம்னா 6:10ன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் பி ஆஃப்டர். இந்த பி ஆஃப்டர்ங்கிற ஃப்ரேஸை ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். பி ஆஃப்டர் சம் ஒன்னு யூஸ் பண்ணலாம், பி ஆஃப்டர் சம்திங்னு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப பி ஆஃப்டர் சம் ஒன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம யாரையாவது ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ லுக்கிங் ஃபார், அதுதான் பி ஆஃப்டர் சம் ஒன். என் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் அவனை தேடுறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார் மை சன், அதுதான் நாம ஐ எம் ஆஃப்டர் மை சன் டு கிவ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் ஆஃப்டர் மை சன் டு கிவ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி கிரிமினல்ஸை போலீஸார் தேடிட்டு இருக்காங்க. The police are after the criminal. The police are after the criminal. இதே பி ஆஃப்டர் பக்கத்துல சம்திங், ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த பொருளுக்கு ஆசைப்படுறோம், அதை எய்ம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படியாவது நமக்கு அது கிடைக்கணும், அதை எப்படியாவது நாம வாங்கிக்கணும், நமக்கு அது கிடைக்கணும், அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம பி ஆஃப்டர் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னோட வேலைக்கு ஆசைப்படுறாரு, என்னோட பதவிக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றதுக்கு he is after my job, இல்ல he is after my position, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க ஏன் பணத்துக்காக ஆசைப்படுறீங்க, you are after my money, you are after my money. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னா நம்ம ஒருத்தவங்க எய்ம் பண்றாங்க, நம்மளுடைய பொசிஷனுக்கு வர்றதோ அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு இல்ல எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். நேம் ஆஃப்டர். நேம் ஆஃப்டர் இந்த ஃப்ரேஸை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களோட பேரை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம இந்த நேம் ஆஃப்டர்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அவளுக்கு அவளுடைய பாட்டி பேரை வச்சிருக்காங்க, இல்ல அவளுடைய பாட்டியோட நினைவா அவளுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க, எப்படி சொல்றதா இருந்தாலும் she was named after her grandmother. She was named after her grandmother. இப்போ இவங்களோட பையன் பேரு ராஜராஜன், கிங் ராஜராஜ சோழனோட பேரை வச்சிருக்காங்க. Their son's name is Rajarajan. They named him after King Rajaraja Cholan. They named him after King Rajaraja Cholan. இப்போ நம்ம டே ஆஃப்டர் டே, இயர் ஆஃப்டர் இயர் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதை நீங்க வீக் ஆஃப்டர் வீக் எப்படி வேணா சொல்லலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், வருஷா வருஷம், தினம் தினம் இந்த மாதிரி எல்லாம் எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்கு தான் நாம டே ஆஃப்டர் டே, இயர் ஆஃப்டர் இயர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள், அடுத்தடுத்த நாட்கள், கண்டினியூஸா அதை சொல்றதுக்கு தான் நாம டே ஆஃப்டர் டே, இயர் ஆஃப்டர் இயர் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பல வருஷமா தினமும் மிஸ் பண்ணாம அவ பாடி பயிற்சி செய்தாள். She practiced singing day after day for many years. She practiced singing day after day for many years. அதே மாதிரி தினமும் நாளுக்கு நாள் தினம் ஒரே வேலையை செய்யறது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப போர் அடிக்குது. So I'm so tired of doing the same job day after day. I'm so tired of doing the same job day after day. இப்ப டே ஆஃப்டர் டேன்னு சொன்ன மாதிரி இயர் ஆஃப்டர் இயர், வருஷா வருஷம், ஒரு வருஷம் கூட தவறாம அவங்க வருஷா வருஷம் கிராமத்துக்கு போவாங்க, அவங்க ஒரு அளவுக்கு வளர்ற வரைக்கும். சோ அது ஒரு தவறாமல் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க, வருஷா வருஷம் போயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு they used to visit their village year after year until they grew up. They used to visit their village year after year until they grew up. இப்போ நாம ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன் ஆஃப்டர் த அதர் அப்படின்ற ஃப்ரேசஸ் பத்தி பார்க்க போறோம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒண்ணுக்கு பின் ஒன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வந்ததுல இருந்து ever since we moved here, it's been one problem after another. பொதுவா அந்த ஹாஸ் பீன் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நம்ம இந்த மாதிரி ஹாஸ் பீனை யூஸ் பண்ணுவோம். So ever since we moved here, it's been one problem after another. ஒண்ணுக்கு பின் ஒன்னா எடுத்து 5 பிஸ்கட் சாப்பிட்டுட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மொத்தமா 5 பிஸ்கட் வச்சேன் எல்லாத்தையும் சாப்பிட்டா அப்படின்னு சொல்றது வேற, ஒண்ணு போதுன்னு ஒன்னு எடுத்து சாப்பிடுறது, அப்புறம் ஒன்னு எடுத்து சாப்பிடுறது. சோ இது மாதிரி ஒண்ணுக்கு பின் 5 பிஸ்கட் சாப்பிட்டா. She ate 5 biscuits, one after the other. இல்ல one after another, எப்படி வேணா சொல்லலாம். She ate 5 biscuits, one after the other. ஒண்ணுக்கு பின் ஒன்னா அடுத்தடுத்து 3 போன் மாத்திட்டேன். I have changed 3 phones, one after another. I have changed 3 phones, one after the other. எப்படி வேணா சொல்லலாம்.
ஸோ இந்த வீடியோல நாம ஆஃப்டர்ன்ற வார்த்தையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், பி ஆஃப்டர், நேம் ஆஃப்டர், டே ஆஃப்டர் டே, இயர் ஆஃப்டர் இயர், அப்புறம் இந்த மாதிரி ஒன் ஆஃப்டர் அனதர், இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஃப்டர் வச்சு நிறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்கு, அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.